குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், வேலுமணி ஆகியோர் தலைமையில் அதிருப்தி அணி செயல்படுகிறது. பழனிசாமியை வேலுமணி விமர்சிப்பதில்லை. சசிகலா, தினகரன் உள்ளிட்டோரை இணைத்து கட்சியை பலப்படுத்துமாறு கூறுகிறார். ஆனால் சண்முகமோ பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதனால் வேலுமணி, தங்கமணி, விஸ்வநாதன் உள்ளிட்டோருக்கு கட்சி பதவிகளை வழங்கிய பழனிசாமி சண்முகத்திற்கு எந்த பதவியும் வழங்கவில்லை. சண்முகத்தின் ஆதரவு நிர்வாகிகளையும் கூண்டோடு நீக்கியுள்ளார். இந்நிலையில் சண்முகத்தை கட்சியில் இருந்து நீக்க பழனிசாமி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் கூறியதாவது: அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களில் தனக்கு எதிரானவர்களை நீக்கி கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க பழனிசாமி முயற்சிக்கிறார். ஆனால் சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்காததால் அவரின் ஆளுமை மீது அவரது ஆதரவாளர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இது நெருக்கடியை ஏற்படுத்துவதால் சண்முகத்தை கட்சியில் இருந்து நீக்குவதா அல்லது சஸ்பெண்ட் செய்வதா என பழனிசாமி ஆலோசித்து வருகிறார். முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் சண்முகத்தை நீக்கலாம் என யோசனை கூறுகின்றனர். அதே நேரத்தில் கட்சியை விட்டு நீக்கினால் தாவேகா அரசுக்கு நேரடியாக சண்முகம் ஆதரவளிப்பார். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் பேசியதை மறந்துவிட்டு அவரை நீக்கியதையே கட்சியினரும் பேசுவர். சசிகலா, தினகரனை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற வேலுமணி முடிவுக்கு சண்முகம் சம்மதிக்காததால் அவர்களுக்குள் இருக்கும் முரண்பாடு பெரிதாக வாய்ப்பிருக்கிறது. அதுவரை பொறுமையாக இருப்போம் என மணியன் போன்ற மூத்த தலைவர்கள் சிலர் பழனிசாமிக்கு அட்வைஸ் செய்துள்ளனர். இதனால் சண்முகம் விஷயத்தில் கடும் குழப்பத்துடன் பழனிசாமி ஆலோசித்து வருவதாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூறினர்.